மிஸ்டர் துரேந்தர், பட்டா பட்டா பட்டாவ்டேக்கர். துரந்தர் பட்டாவ்டேக்கர். என்னோட பேர் மாதிரியே என் வேலையும் ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா நான் சட்ட திட்டங்களை ரொம்பவும் கடுமையா கடைபிடிக்கிறவன். அப்புறம் எல்லாரும் இவர 75 தான் கூப்பிடுவாங்க. அது ஏன்னா இதுவரைக்கும் நான் 75 பேரை டிபோர்ட் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த ஒரு வருஷத்துல. இங்க ஜோயா ஃபாரூக்கிங்கிறவங்க யாரு? சரி, என்கிட்ட இருக்கிற போட்டோவை வச்சு நானே பாத்துக்கிறேன். நீயா? நீயா? நீ? நான் அப்படி பாக்குறேன். என்னையா முறைக்கிற? சந்தேகப்படுறது என்னோட தொழில். ஏன்னா நான் சட்ட திட்டங்களை கடுமையா கடைபிடிக்கிறவன். அண்ட் யூ நெவர் நோ. யாருக்கு தெரியும், ஜோயா பாய்கட் பண்ணிருக்கலாம்ல. யூ நெவர் நோ. நெவர். ஏதாவது சொன்னியா? இல்ல. நீ? இல்ல. அப்படின்னா இங்க இருக்கிற உங்க யாருக்குமே ஜோயா ஃபாரூக்கி எங்க இருக்காங்கன்னு தெரியாது. சார், நான் பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? எங்க போயிட்டா? இங்க பாருங்க மிஸ்டர் பட்டாவ்தேக்கர், நம்ம உட்கார்ந்து நிதானமா பேசலாம். கடமையில இருக்கும்போது நான் எங்கேயும் உட்கார மாட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர், ஜோயா ஃபாரூக்கி தப்பான வேலையில ஈடுபட்டிருக்காங்க. பொய் சொல்லி தன்னோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான முயற்சி பண்ணிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அதனால இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள ஜோயா ஃபாரூக்கி இந்த நாட்டை விட்டு வெளியேறி ஆகணும். இது சட்டத்துக்கு புறம்பானது. அதுவும் சட்ட திட்டங்களை கடுமையா கடைபிடிக்கிற ஒருத்தன். எங்க கிட்ட இருந்து ஜோயா ஃபாரூக்கி தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எங்க பாஸ்க்கு கண்ணு முன்னாடி மட்டும் இல்ல, பின்னாடியும் இருக்கு. ஆமா, என் கண் முன்னாடி என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியும். இங்க பாருங்க சார், அது என்னன்னா அவ ஒண்ணும் குற்றவாளி கிடையாது. பாவம், அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ தன்னோட நாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறா. ப்ளீஸ் அவளை விட்டுடுங்களேன், இங்கே இருக்கட்டும். இருக்கட்டும், இருக்கட்டும்ங்கற சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பா இருக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, சட்ட திட்டங்களை நான் கடுமையா கடைபிடிக்கிறவன்.
இங்க பாருங்க, ஜோயா எங்க இருக்காங்கிற உண்மையை நீங்க சொல்லலைன்னா உங்க வீட்டை நாங்க சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். டாலி, தேட ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். சார் அது வந்து சார் சொல்றத கேளுங்க. அல்லாமியா, நான் என்ன செய்ய? ப்ளீஸ் யாரும் என்கிட்ட வராதீங்க. எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சு. நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஒட்டிக்கும். ப்ளீஸ் என்கிட்ட வராதீங்க. சிக்கன் பாக்ஸ். டாலி, இது கதையில உண்டா இருக்கிற ட்விஸ்ட். நீ ஒரு வேலை பண்ண, புயல் வேகத்துல போய் என் ஃபைலை கொண்டு வா. ஓகே சார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் 75லயே பாஸ் ஆகி நிக்கணும் போல தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட சட்டத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அது குணமாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு போட்டிருக்கு. I'll do the formalities. ஜோயா ஃபாரூக்கிக்கு உடம்பு குணமாகிற வரைக்கும் அவங்க இங்க இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்கள டிபோர்ட் பண்ணியே தீரும். அந்த முடிவுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க முன்னாடியே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. சார் விஷயம் என்னன்னா, நீங்க அவளை நேர்ல பாத்துட்டீங்கன்னா அவ உடம்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியும். அப்பதானே நீங்க நம்புவீங்க. அதுவும் சரிதான். இங்க பாருங்க, நான் சட்ட திட்டங்களை ரொம்ப கடுமையா கடைபிடிக்கிறவன். ஆனா நானும் ஒரு மனுஷன் தானே. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுல விருந்தாளிகளை எல்லாரையும் கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. விருந்தோம்பல்ங்கிறது நம்ம பண்பாடு. No, 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 no way, no way. She can stay here till she's okay. Don't worry. She will be okay. All right. Dolly, Papa. எவ்வளவு சந்தோஷப்படணுமோ பட்டுக்கோ ஜோயா. ஏன்னா இந்த சந்தோஷம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். சரி, ஒமேரா அப்பாவோட அந்த சிகப்பு கலர் குர்தா இருக்குல்ல, அது எங்க போச்சுன்னே தெரியல எனக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா அயானோட துணியோட வந்திருக்குமோ என்னமோ. நான் வேணும்னா அதை பார்க்கவா? ஒருவேளை பீரோவுல இருக்கலாம். சரி, அந்த சூனியம் வச்சிருக்காங்கல்ல, நாம அதை எப்படியாவது எடுத்தே ஆகணும். நாம இப்ப என்ன செய்யறது அண்ணி? நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஷெரீன். இந்த சூனியத்தை நாம எப்படி எடுக்கிறதுன்னு ராத்திரி பகலா இத பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். என்ன செய்யறது? யார் செய்யறாங்க இதையெல்லாம்? எதுக்காக அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க? உண்மையை சொன்னா எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யா அல்லாஹ்! என்னாச்சு? ஐயா, நான் என்ன சொல்லுவேன்? சரி, அந்த மந்திரம் பண்ணி வச்சிருந்த அந்த பொருளை நீ நீ இங்க தானே எடுத்த? இந்த இடத்துல இருந்து தானே எடுத்த? ஆமா.
இது அயானுக்காக யாரோ யாரோ பெரிய மந்திரம் எல்லாம் பண்றாங்கன்னு தெரியுது. யா அல்லாஹ். இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். அட சரி, இது அந்த குர்தா தானே? இது நம்ம உமேராவோட நிச்சயதார்த்தத்துல அயான் போட்டிருந்ததுல. இப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்டர் கான், இப்ப நீங்க ஒத்துக்கிட்டே ஆகணும், நான் ரொம்ப புத்திசாலின்னு. அப்புறம் அத்தை, எனக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் ஐடியா வரும்போது எனக்கு சின்ன வயசுலயே சிக்கன் பாக்ஸ் வந்துடுச்சேன்னு நான் யோசிச்சேன். அது எப்படி திரும்பி வரும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் வந்த விஷயம் மிஸ்டர் துரந்தருக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குன்னு. அதனாலதான் இந்த ஐடியாவை யோசிச்சேன். நான் ரொம்ப ஸ்மார்ட் தானே? அப்படித்தானே மிஸ்டர் கான்? நான் இங்க கார் சாவியை மறந்து விட்டது ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா குற்றவாளியோட உண்மையான முகம் சட்டத்துக்கு முன்னாடி வந்து நின்னுடுச்சு. பாத்தீங்களா, டெஸ்டினி எனக்கு எந்த அளவுக்கு துணை போயிருக்கு. You know why? Because I am a true soldier of my nation. நான் சட்ட திட்டங்களை கடுமையா கடைபிடிக்கிறவன். எல்லாரும் என்ன எப்படி கூப்பிடுவாங்கங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்ப வரைக்கும் 75. தவறான பதில். கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னையில இருந்து இப்ப வரைக்கும் 76. டாலி, மிஸ் ஜோயா ஃபாரூக்கியை இங்க இருந்து டிபோர்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணு. Please start the formalities. நேரம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அண்ணி. இப்ப என்ன பண்றது? பாபா கூட இதுக்கு எந்த பரிகாரமும் சொல்லல. இல்ல ஷெரீன், நீ சீக்கிரமா கிளம்பி போயிட்டல்ல. ஆனா நான் அங்கிருந்து கிளம்பும் போது அந்த பாபா என்கிட்ட ஒண்ணு சொன்னாரு. நீங்க அயானோட வாழ்க்கையில ஏதோ பெரிய முடிவு எடுக்க போறீங்கல்ல, அதை சீக்கிரமா நிறைவேற்றிடுங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் போயிடுமா? அப்படிதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா எனக்கு மட்டும் ஒன்னும் புரியல. அது எப்படி அப்படின்னு முக்கியமான விஷயம் அயானோட வாழ்க்கையில நடக்க போகுது. அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க. இதுவா? இது ஒரு சாதாரண குர்தா. அயானுக்கு இது பெரிய விஷயமா என்ன? நீங்க வெகுளியா இருக்கீங்க அண்ணி. உங்களுக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அயானுடைய வாழ்க்கையில நடக்க போற பெரிய விஷயம் அவனுடைய நிச்சயதார்த்தம் தான். அசாருக்கு முன்னாடியே நடக்க போகுது. அதான் தில்ஷாத்தும் வயிறு எறிகிறாங்க. அதான் என் அயான் மேல கூட சூனியம் வச்சிருக்காங்க. அட ஆமா, இப்படி எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ ரொம்ப புத்திசாலி ஷெரீன். அப்புறம் பாபாவும் இதத்தான் சொன்னாரு. அயானோட வாழ்க்கையில எடுக்க போற பெரிய முடிவை சீக்கிரமே நாம நடத்த முடிக்கணும்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செய்யணுமோ இப்பவே செய்யணும். சார், எல்லா பேப்பர்ஸும் ரெடியா இருக்கு. குட், லெட்ஸ் கோ. ப்ளீஸ் சார், இது பாருங்க, நான் போய் சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் எதுக்காக போய் சொன்னேன்னா, நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ அம் சோ சாரி, ப்ளீஸ். கண்ணீர் விடுறது, பணம், பொலிட்டிக்கல் பிரஷர், உன்னோட இந்த கேவலமான நடிப்பு, இது எதுவுமே இந்த துரேந்தர் பட்டாவடேக்கர் மேல எந்த பாதிப்பையும் உண்டாக்காது.
கூட்டிட்டு வா டாலி. வா நோ சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் வா. அத்தை சார் சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்றத கேளுங்க சார் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். நில்லுங்க. இங்கிருந்து அவங்களை நீங்க கூட்டிட்டு போக முடியாது. ஏன் ஏன்னா அவங்க இங்க தான் இருக்க போறாங்க. ஏன்னு கேக்குறேன். அவங்க இங்கே இருக்கிறதுக்கு சட்டப்பூர்வமா ஒரு பாயிண்ட் என்கிட்ட இருக்கு. அந்த பாயிண்ட் என்னன்னா, ஹுமேராக்கும் ஆயானுக்கும் நிச்சயதார்த்தம் சீக்கிரமா நடக்கணும். எனக்கும் மிஸ் ஃபாரூக்கிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நிச்சயதார்த்தம். உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் மிஸ்டர் கானுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீங்க எங்களுக்கு விஷ் பண்ண மாட்டீங்களா? ஆனா இதுவரைக்கும் இத பத்தி ஏன் என்கிட்ட யாருமே எதுவும் சொல்லல? சார், அது என்ன விஷயம்னா, இந்த கல்யாணம் திடீர்னு முடிவாயிடுச்சு. அதனாலதான். அம்மா சரியாதான் சொல்றாங்க. நாங்களே உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தோம். அதுக்குள்ள ஆமா, ஆனா நான் ரொம்ப பயந்துட்டேன், நர்வஸ் ஆயிட்டேன். நீங்க நம்புவீங்களா இல்லையான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் பாக்ஸ் வேற வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அடையாளமும் உங்க முகத்துல இருந்துச்சு. நான் இங்க இருந்து கிளம்புனதும் எல்லா சிக்கனும் பாக்ஸ்ல இருந்து பறந்து போயிடுச்சா? இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா, நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். அதான் பேனிக் ஆகி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். நீங்க என்ன இவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். அதான் நான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ஆமாலங்க. ஆமா. ஓ, பயந்து போய் அப்படி பண்ணிட்டீங்க. சரி, அவங்க தான் பயந்துட்டாங்க. உங்கள யாராவது இந்த உண்மையை பத்தி சொல்லிருக்கலாம்ல? சார், அது நாங்க இது வரைக்கும் வெளியில யார்கிட்டயும் சொல்லல. ஏன்? அது என்ன? ஏன்னா நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இல்ல மிஸ்டர் பட்டாவடேக்கர். அதுதான் ஆக்சுவலி மிஸ்டர் பட்டன். பட்டாவடேக்கர். அதேதான். ஆக்சுவலி நாங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான் வச்சிருக்கோம். ஆமாலங்க. ஆமா சார். இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். நம்ப முடியாத ஒரு. நீங்க ஏன் கூட்டத்தை விட்டு விலகி தனியா நின்னுகிட்டு இருக்கீங்க? இத பத்தி உங்களோட கருத்து எதுவுமே இல்லையா? இவங்க எப்படி சொல்லுவாங்க? ஏன்னா இவங்களுக்கு எதுவும் தெரியாது. பாவம், இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்காங்க. பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கிற குடும்பமா இருக்க. நான் ஒண்ணும் ஜோக் அடிக்கல. நான் சட்ட திட்டங்களை கடுமையா கடைபிடிக்கிறவன். புரிஞ்சுதா? நீங்க சொல்ற எதையும் ஆதாரம் இல்லாம நான் நம்ப மாட்டேன். நான் உங்க 2 பேரையும் நிச்சயமா டெஸ்ட் பண்ணுவேன்.